ஹாய் காய்ஸ், இது போகிற ஹெஃபிக்ஸ். நம்ம இன்றைக்கி சுகாக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். முதல் சந்திப்பு. ஓகே, நம்ம அப்படியே எந்த இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஓப்பனிங்லேயே வந்து ஜிமினா என்ன ஊருக்கு தான் போகிறோம்டா, அதை முடிவு பண்ணி சொல்லுடா ஜிமினா அப்படின்னே. டேல இருங்க, தேடிட்டு தானே இருக்கும் நாங்கள் 2 பேருன்னொன்னே. அங்கே சுகா இல்லை, ஏதோ ஒரு ஊருக்கு அனுமாந்திரம் கண்டுபிடிங்கடா போகலான்ட்டு ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டு உட்காந்துருக்கேன்டா. இன்னும் சுகா சொல்லிகிட்ருக்கேன். மற்ற மெம்பர்ஸும் இருங்கி நாங்களும் சும்மா இல்லை தேடிட்டு தான் இருக்கோம். இன்னொன்னே நம்ஜுன்னு ஒரு பக்கம் தேடுறாரு, ஜிமினா இவன் டேலாம் ஒரு பக்கம் தேடுறாங்க. ஒரு ஊரும் மாட்டல. ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்காரு? இப்போது ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்காரு. ஜேகேல என்ன ஊர் தான் போகிறது, ஒரு ஐடியாவே இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துருந்தாரு. அப்போது ஜேகே வந்து ஸ்கிப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் வந்து ஆகர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் இந்தியாவில். இந்தோடனே ஜேகேல எங்கே வாங்க 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 அப்படின்னோடனே எல்லோரும் திரும்பி பார்த்துட்டு என்னடா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இந்த ஊர் பாருங்களேன் நல்லா இருக்குது அப்படின்னே எல்லோரும் வந்து ஜேகே போனேன்னு பார்க்குறாங்க. இப்போ என்ன ஆகுது, மெம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த ஊரா என்னடா இது இப்படி இருக்குது, இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஜேகே வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கடா, இது நான் போகலாமா அப்படின்னோடனே எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. ஆரம்பில் இந்த இடமா, இங்கே நல்லாயிருக்கும், நான் பிக்செல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பேர் போட்டிருப்பாங்க அப்படின்னோடனே. ஜினில் இங்கே என்னடா ஃபேமஸ்ஸு, என்னடா சாப்பிட நல்லா இருக்குன்னொன்னே. நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கூட ஒரு பிரியாணி கொடுத்தாங்க தெரியுமா, அது இந்த ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அப்படியா அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே வந்து நம்ம இந்த ஊருக்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். சுகா இல்லை, ஏதோ ஒரு ஊடா, தயவு செஞ்சு முடிவு பண்ணுங்கடா, எனக்கு தூக்கம் வந்துடான்னொன்னே. இவன் தான் திந்த மாட்டான்ட்டு ஜேகே வந்து சொல்லிவிட்டு நம்ம இங்கேயே போகலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாம் பிளான் பண்ணி கிளம்புறாங்க. எப்படி அவங்களுக்கு நீங்கள் வந்து மா ப்ளீஸ்மா அம்மா அப்படின்னு உங்கள் அம்மாவும் கெஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவில் என்னடியும் பிரச்சனை அப்படின்னே. அம்மா ப்ளீஸ்மா என்னை ஒரே ஒரு ஆக்ரா கூப்பிட்டு போயம்மா அண்ணனே, லீவ் டைம் தானம்மா இது, எனக்கு ஆஃபீஸ் கூட இல்லை, நம்ம வெளியே போய்ட்டு வரலாமா அப்படின்னே. அவங்க அப்பாவும் ஆமாண்டி பொண்ணு ஆசைப்படுறாள்ல போயிட்டு வரலாம், என்ன இப்போ தப்பு இருக்குது இப்போ அப்படின்னே. உங்கள் அம்மாவில் சில அவள் கேட்குறான்னொன்னே எல்லாம் பண்ணிருவீங்களா, அவள் எல்லாமே தான் கேட்பா, எல்லாம் அவங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லோரும் காமிச்சிட்டு இருப்பீங்களா? அவள் கல்யாண வயசு அவளுக்கு ஒரு நகை பணம் அப்புறம் சீப்போம்லாம் இல்லை, ஊர் சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகலான்னு ஒன்று. உங்கள் அப்பாவும் நீங்கள் உங்கள் அப்பாவை அப்படியே பார்த்துருக்கீங்க. உங்கள் அப்பாவில் அவள் கிடக்குறம்மா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னே. நீங்களே அவங்க அப்பா போட்டு தேங்க்யூ போ, நீதையும் சொல்ல அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். உங்கள் அம்மா இல்லை கர்மம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குன்ட்டு. அவங்க வீட்டில் நீங்கள் ஒரே பொண்ணுடா, சரியா? இப்போ என்ன ஆகுது, இப்படி நம்ம மெம்பர்ஸ் இருக்க காமிச்சா யோங்கியில் எத்தனை நாளாக போய் சேர்றதுக்கு, எல்லாம் போயிடலாம் வா அப்படின்னே. இவங்கெல்லாம் கல்யாணம் போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து இவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஃப்ளைட்லாம் ஏறிட்டாங்க. எல்லாம் உட்காந்துருக்க சுகா இல்லை ஜன்னல் வழியாக உட்காந்துட்டு காதில் ஹெட்செட்லாம் போட்டு பாட்டு கேட்டுட்ருக்காரு. சுற்றி மெம்பர்ஸ்லாம் வந்து இப்படி கத்திக்கிட்டு மஜா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாட்டு போட்டு. சுகாவுக்கு எதுவுமே கண்டுக்கல. அப்போது வந்து ஒரு ஐட்டம் சாங் போட்டு ஜிமினாவும் ஜேகே ஆடிட்டுருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த பாட்டு போட்டு இவங்க இப்படி ஆடிட்டுருக்க எல்லா மெம்பர்ஸ் வந்து சிரிக்கிறாங்க. போதுண்ணா முள்ளடா நிறுத்துங்கடா, சரி பாருடா, சிரிச்சுவிட பாரு அப்படின்னு சிரிச்சிட்ருக்கேன். யோங்கி எதுவுமே கண்டுக்கல. இப்போ வந்து அந்த பாட்டில் வந்து ஒரு லைன் வருது, அந்த லைனு பார்த்துட்டுல இந்த பாட்டு அப்போ நம்ம யோங்கி குத்தலாமா அப்படின்னே. அப்போ வந்து யோங்கியை வந்து ஹோபி தட்டுறாரு. உனக்கு கூப்பிட்றான் பாடுறோன்னே. ஹோபி சுகால அப்படின்னே. நம்ம ஜிமினா ஒரு மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு போய் நம்ம சுகா ஐட்டம் வந்து சேட்டை பண்ணிகிட்ருக்காரு. யோங்கி வந்து என்ன பண்ணுறாரு, அவர் காலத்து விட்டான் வை கொஞ்சம் தெரிச்சிரும். இப்படி நம்ம யோங்கி சொல்லினா ஜிமினால ஐயோ எனக்கு என் குடும்பத்தை எனக்கு வேணும்டா சாமின்னு கொடுக்கணும் ஜிமினாவும் ஓடிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இவங்க ஆக்ரா சேர்ந்துடுறாங்க. ஆக்ரா வந்து இறங்கணும் இல்லை, அப்பா எவ்வளோ நேரம் ட்ராவல்ரா சாமி, ஷோ முடியல. இப்போ என்ன ஆகுது, நம்ஜன் வந்து சொல்கிறாரு,
நம்ம ஈவினிங் மேலே வந்து நம்ம ஆகர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னோடனே எல்லோரும் வந்து இப்படி கும்பலானின்னு பேசிட்டு யாரும் தொலைஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஜேகேல மச்சா மச்சா ஜிம்மி அங்கே போடுறான் ஐயோ அந்த பொண்ணு போடுறான், அந்த பொண்ணு பின்னாடி போடுறா, அப்பா செம்மையாக இருக்காங்கடா இந்த ஊர் பொண்ணுங்க. டேல நகருங்கடா நானும் பார்க்குறேன்னு நம்ம டேவும் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க இப்படி 3 பேரும் வந்து போகிற வர பொண்ணெலாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணுங்களை யார் பொறிக்க பசங்க மாதிரி இருக்காங்களா கடவுளே அப்படின்னு அந்த பொண்ணு போகிறாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து ஜிமினே பார்த்துட்டு போவார். ஜிமின் வந்து கண்ணடிக்கிறாரு. அந்த பொண்ணு திரும்பிட்டு ஐயோ அந்த பொண்ணு ஓடிடுறா. இப்போ என்ன வந்து நம்ஜன்ல வந்தோடனே வேலை காமிப்பீங்களா, ஏய் நடங்கடா அப்படின்ட்டு வந்து இவங்க எல்லாம் வந்து வேனில் போயிட்டுருக்காங்க. வீமின் குக் வந்து அலப்பறை பண்ணிட்டே போகிற எனக்கு ஜன்னல் சீட்டு பிடிச்சிட்டு போகிறாங்க. ஒரு ஆண்டி போகிறோம், அந்த ஆண்டி போகிறா, ஐயோ ஆண்டியே செம்மையாக இருக்காங்கடாப்பா, அவங்க கூட ஒரு பொண்ணுலாம் போடுறாப்பா அப்படின்னு வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, இவங்களாம் இப்படி பேசிகிட்டே வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்போ சுக்கா சொல்கிறாரு என் டயர்டாக இருக்கு நான் கிளம்புறேன் பாயின்ட்டு ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. இப்படி அவங்களுக்கு காமிச்சா நீங்களே அப்பா வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் ட்ரெயினில் இறங்குறீங்க. உங்கள் அம்மாவில் ஒயின் பேக புரி அப்படின்றாங்க. அப்போ உங்கள் அப்பாவும் பேக்கெலாம் வாங்கிட்டு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த இடம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் அவ்வளோ பெருசாக இருக்குது. உங்கள் அப்பா சொல்கிறாரு வாங்கி வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்களும் அப்பா அப்படின்னு வந்து எப்போ விட்றீங்க. அவங்க அப்பா இல்லை நல்லா சாப்பிட்டியாம்மா அப்படின்னு சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு உங்கள் அம்மா இல்லை எப்படி திருந்தாத ஜென்மங்களாக இருக்குங்க என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க அப்பா புலம்பிட்டே வராங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா கதைக்கிட்டு பா எப்படிப்பா அம்மா நீ லவ் மேரேஜ் பண்ண முடியலப்பா அப்படின்னு உங்கள் அப்பா இல்லை 25 வருஷமாக நானே தான் படுறேன் நான் சொல்ல முடியல நீ சொல்லிட்டேன்னு உங்கள் அம்மா இல்லை அப்படின்றாங்க. அவங்க அப்பா இல்லை போகலாமா ஹோட்டல் ரூமுக்கு அப்படின்னு நீங்களும் போகிறீங்க. இப்போ வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும் சாயந்தரம். ஆக்ராவே சொல்கிறது நீங்கள் வரீங்க, யோகி அவங்க வந்து வராங்க. இப்போ வந்து மெம்பர் சைடு காமிச்சா எல்லோரும் இல்லை வா பா பா செமையாக இருக்குல்ல அப்படின்னு எல்லோரும் வாயை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. யோகி மச்சான் செம்மையாக கொடுத்துருக்காங்கடா அப்படின்னோடனே அம்மா செம்மையாக இருக்குன்னொடனே அங்கே வந்து நம்ஜு சொல்கிறாரு எங்கே பாருங்க ஒரு போர்டு எழுதிருக்கு படிங்க அப்படின்னோடனே நம்ஜுன்னு எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிச்சுட்டு யோகி என்ன பண்ணுறாரு சுகா யோகி வந்து ஜிமின் பார்த்துட்டு என்னோட ஃபோட்டோ எடுறா அப்படின்றாரு. யோகி எப்படி கேட்கும் ஜிமின் இல்லை உங்கள் தானே யாங்க இதோ எடுக்கிறேன் யாங்க அப்படின்ட்டு விதவிதமாக ஃபோட்டோ வாசனை எடுத்துகிட்டு இருக்க எல்லாம் வந்து வாங்க உள்ளே போகலாம் அப்படிலாம் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜின்னு என்ன பண்ணுறாரு கேமரா வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கடா அப்படின்னோடனே எல்லோரும் வந்து போஸாக காமிச்சிட்ருக்காங்க. ஜேகேலாம் வந்து குதிச்சு உருண்டுட்டுருக்கான். நம்ம ஹோபியில் ஜேவோ ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. எவ்வளோ அலப்பறை பண்ணிகிட்ருக்கு. சுகா வந்து அங்கே இருக்கிற செடி அங்கே இருக்கிற பீப்புளெலாம் வந்து அப்படியே பொறுமையான்னு பார்த்துட்டே வர்றாரு. இப்போ என்னென்னா வந்து ஆக்ரா அந்த இது இருக்கும்லடா அங்கே போய் வந்து முன்னாடி நின்றுட்டுருக்கேன். அந்த கேட்டுட்டேன் செம்ம க்ரௌடாக வேறு இருக்குது சுகாவில். என்னடா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது நம்ம கொண்டாடி இங்கே இருந்துட்டு போகலாம் நைட் டைம் வந்து ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு வந்து நம்மளும் சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அதாவது நீங்களும் வந்து உங்கள் அப்பாவில் வைன் நில்லுமா நின்னோடனே உங்கள் ஃபோட்டோ எடுக்கிறேன்னொடனே இப்போது தமிழ்நாட்டுக்கு ஒத்துருக்கோம்லடா அந்த ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க நீங்களே எப்படி ஓகேவா அப்பா அப்படின்னே சூப்பர் அப்படி க்யூட்டாக இருக்குடா வேறு லெவல்டா அப்படின்றாரு உங்கள் அம்மா இல்லை அப்படின்றாங்க. அவங்க அப்பா திரும்புது நடி உனக்கு அப்பா இருக்க இரும்பல் வந்து தண்ணி குடுற எதுக்கடி வந்து உயிர் எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் பொண்டாட்டி நானும் இங்கே இருக்கேன் என்ன மறந்துட்டீங்க. உங்கள் அப்பா அம்மாவை லைட்டாக அங்கே ரொமான்ஸ் பண்ணுங்க இருந்தீங்களா அப்பா அப்படின்றீங்க தான் வந்து வரம்மா அப்படின்னே நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன ஆகுது நான் வந்து அந்த ஆக்ரா இப்போ வந்து திடீர்னு எப்படி சொல்கிறது நைட் ஆக பனி பெய்யுது. நீங்கள ஜாலி பனி பெய்யுது அப்படின்ட்டு இருக்கீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம சுகாவில் வந்து நான் தான் நிற்கிறது அப்படின்னோடனே எல்லோரும் வந்து ஜின்னு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றாரு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்க. அப்போ ஜின்னு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காரு ஃபோனில். ஜிம்மி எட்டு பார்த்துட்டு ஆட்டு கொஞ்சம் அங்கே வேலை அனுப்பிச்சிட்டியா நீ அப்படின்னோடனே எல்லாம் சிரிக்கிறாங்க. டே இங்கே வந்து மாடல் ஜிமின் போய் அந்த பேர் சொல்லி கூப்பிடுவேன்னொடனே சுகா சிரிக்கிறாரு. சுகா வந்து அந்த கம்மி ஸ்மைலை சிரிச்சிட்ருக்காரு. இப்போ வந்து நம்ம சொல்கிறேன் அவன் சிரிக்கிறான் அப்படியே ஃபோட்டோ எடு அப்படின்னோடனே இப்போ என்ன ஆகுது அந்த பனி வேறு பெய்யுதா அங்கே வந்து லைட் செட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஆகுது சுகா வந்து லெஃப்ட் சைடும் நீங்கள் ரைட் சைடு தான் நின்றுருப்பீங்க. இப்போ என்ன ஆகுது சுகா வந்து அந்த கம்மி ஸ்மைலை சிரிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாரு நீங்களும் சடனாக திரும்பிங்க சுகாவும் சடனாக திரும்புகிறாரு. உங்கள் சுகா வந்து அப்போ தான் உங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. எப்படி சொல்கிறது யோகி ஸ்டன்னாய் அப்படின்னு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் யோகியை வந்து அந்த கம்மி ஸ்மைல் பார்க்கவும் யார் அந்த பையன் பால்கோவா மாதிரி இருக்கிறான் ஐயோ சிரிப்பு வா அப்படின்னு யோகியை நீங்களும் ஐ கான்டாக்டில் போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சுகாவுக்கு வந்து எப்படி சொல்கிறது யாரா இவ
அவ்வளோ அழகாக இருக்கா, ஒயிட் ட்ரெஸ்ஸு, ஹேரு, வா அப்படின்னு வந்து பார்த்துருக்கேன். ஜிமினா யோங்கியா எங்கே பாருங்க எங்கே பாருங்க ஸ்மைல் ஸ்மைல்ன்றாரு. சுகா காதுலே வாங்கலையே. உங்கள் அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, நீங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு ஃபவுண்டைன் உங்கள் 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. அது திடீர்னு வந்து ஆன் பண்ணி விட்டுறாங்க தெரியாமல். தண்ணி உங்கள் 2 பேரும் மேலே தெரிக்குது. நீங்கள் 2 பேரும் இன்னும் ஒருத்தர் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம தேங்கல மச்சான் அங்கே போடுறா யோங்கி பார்க்குற ஒரு பொண்ணு பார்க்குறான், அந்த பொண்ணு பாரு செம்மையாக இருக்கால அப்படின்னோடனே ஜிமின்னு பார்க்குறாரு. மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து யோங்கியை பார்த்துருக்கீங்க, யோங்கி உங்களை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்ன ஜின்னு வந்துட்டு யோங்கி என்ன என்னடா சின்ன என்ன பார்த்தது போதும் போகலாமா அப்படின்னோடனே யோங்கியில் இப்போ எல்லா மெம்பர்ஸ் வந்து சுகாவை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் யோங்கி உங்களை பார்த்துருக்கு, நீங்களும் யோங்கியை தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து நினைக்கிறீங்க யார் இவன் எவ்வளோ அழகாக இருக்கான், யாராவது நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னு நீங்களும் வந்து திரும்பிக்கிறீங்க. இப்போ என்ன ஆகுது, யோங்கி வந்து உங்களை பார்த்தது நீங்கள் அப்போ எல்லாம் வந்து யோங்கி நினச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஜிமின்னு யோங்கி பண்ணிட்டு என்ன யோங்கியா காதல் விலையில் விழுந்துட்டீங்களோ இந்தியா பொண்ணு மேலே அப்படின்னு யோங்கியில் யோங்கிடா அப்போல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு யோங்கி வந்து கொஞ்சம் அப்படி சொல்கிறாரு. ஜிமியில் இந்த பூனை மோகர் கட்டையை வச்சுக்கிட்டு நீ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு வந்து ஜிமின்னு சொல்ல அங்கே பார்த்து ஏர்போர்ட்டில் ஒன்று பண்ணியே அது இங்கே நான் படத்துக்கு பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோங்கி சொல்ல யோங்கி அவனுக்கு இப்போத்தில் அது மாதிரி தான் கண்ணாருன்னே யோங்கி வந்து அப்படியே பார்க்குற ஜிமினை மேலே இங்கே ஜிமினில் நான் போகிறேன் அப்படின்னு போயிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஆக்ரா அந்த உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க வந்து ஒரு டூரிஸ்ட்லாம் வந்து பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் உங்கள் அப்பாவெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்க அப்பாட்ட நான் மட்டும் தனியாக சுற்றி போயிருந்தேன். உங்கள் அப்பா சொல்ல இல்லை வாங்க நானும் வரேன் அப்படின்னே இல்லை நானும் வரேன் நான் உங்கள் அப்பா சொல்கிறேன் ப்ளீஸ்ப்பா நான் மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னே உங்கள் அப்பாவும் அப்படியா சரி போயிட்டு வாடா அப்படின்றாரு. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வந்து அவங்க தனியாக நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து உள்ளே போயிட்டு அந்த பேக் சைடு அங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்படி உங்கள் பின்னாடி பார்த்தா யோங்கி தனியாக வந்திருப்பார். யோங்கி வந்து இவன் கூட இருந்தால் எனக்கு நிம்மதியே இருக்காது, நான் தனியாகவே போகிறேன்ட்டு தனியாக நின்று இது பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, கேமராவில் பார்க்குறீங்க இது அந்த பூனை பையன் தானே அப்படின்னு நீங்கள் வந்து ஃபோனில் ஜூம் பண்ணி பார்க்குறீங்க. சுகா வந்து அவர் ஃபோன் செல்ஃபித்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அவள் தானே அது அப்படின்னு 2 பேர் சடனாக தெரியும் பார்த்தா நீங்கள் 2 பேர் தான். நீங்கள் வந்து யோங்கியை பார்த்துட்ருக்கீங்க. யோங்கி மறுபடியும் உங்களை பார்க்குறாரு. அந்த எப்படி சொல்கிறது, 2 பேர் வந்து பார்க்க செய்கிறீங்க, பேசவே இல்லை. யோங்கிக்கு வந்து என்ன தோணுதுன்னா போய் பேசலாமா, என்ன லாங்குவேஜ்னு தெரியாது நம்மளுக்கு, நீங்கள் வச்சுக்கிறீங்க இந்த பூனை போய் எவ்வளோ அழகாக இருக்கான் புசுன்ட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் இப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ என்ன ஆகுது, அங்கே ஒரு பாப்பா தனியாக அழுதுகிட்டே வரா, அம்மா அம்மா வேணும் அப்படின்னு அந்த அழுதுகிட்டே வரா யோங்கில. இப்போ என்ன ஆகுது, அவன் அழுதுகிட்டே வந்து அவங்ககிட்ட தான் வரான். நீங்கள தம்பி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னோடனே அவன் வந்து சொல்கிறான், அக்கா எங்கள் அம்மாவுக்கா அப்பாவை காணோம், நான் விட்டு இங்கே வந்துட்டு எனக்கு தெரியல எங்கே இருக்கேன்ட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். நீங்கள் அவங்க சீக்ஸ் பிடிச்சிட்டு சரி அழாத நான் இருக்கேன்ல அழாத அம்மா அப்பா தானே போயிடலாம் அப்படின்னோடனே யோங்கியும் வர அந்த பையன்ட்ட வர்றாரு. அவன் வந்து யோங்கி வந்து கேட்குறாரு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னோடனே நீங்கள் வந்து யோங்கி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன் இவன் அழுதுட்ருக்கான் அப்படின்னோடனே அவன் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னோடனே யோங்கி வந்து அவன் வந்து பார்த்துட்டு போய் தம்பி வாயேன் அப்படின்னோடனே அவன் வந்து போகவே மாட்டேங்கிறான். நான் வந்து பண்ண மாட்டேன் வா அப்படின்னு யோங்கி சொல்கிறாரு. கடைசியாக நீயும் அம்மா அப்பா எங்கே இருந்தீங்க, நீ சொல்லலாம் அங்கிள் நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னோடனே அவன் வந்து சொல்கிறான், அந்த கேட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்களா, அப்பா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தார், அம்மா வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்களா, நான் லாலிபாப் வாங்கிட்டு வந்துடுறேன்னு ஓடி வந்தேன், திரும்பிப்போ எனக்கு எப்படி போகிறேன்னே தெரியல அப்படின்னு வந்து அவன் அழுகுறான். யோங்கி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறாரு. சரி அழாத என்னன்னு நீங்கள் யோங்கியே பார்க்குறீங்க, ஒரு க்யூட்டாக இருக்கான்ல அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. அப்போ வந்து அப்பா நம்ப தெரியுமா அவனுக்கு யோங்கி கேட்குறாரு. அவன் வந்து தெரியும் அண்ணா அப்படின்றான். ஏன்னாச்சு தெரியலையே மறந்துட்டானே அப்படின்னு அவன் சொல்கிறான். யோங்கி வந்து அப்படியா சரி வா அப்படின்னோடனே யோங்கி வந்து அவனை தூக்கிக்கிறாரு.
நீங்களும் வந்து பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க. இப்போ வந்து இவங்க வந்து சடனாக திரும்பிட்டு நீங்கள் எதுக்கு இல்லை நானும் வரேன் அப்படின்னோடனே அவனும் வரான். அவனும் அந்த பையனை வந்து 2 பேரும் 2 சைடு கை பிடிச்சி கூட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த பையன் வந்து உங்கள் 2 பேரும் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் எதுக்கு என் கூட வந்துட்டுருக்கீங்க அப்படின்னே இவங்க இல்லை நேரத்தில் உனக்கு இந்த கேள்வி தேவையான்ற மாதிரியே பார்க்குறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதுவா உன் அம்மா அப்பாட்டுக்கு விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வந்து எங்கள் வீட்டுக்கு போனோம் அதனே. ஓ அப்படியா சரி சரின்னு அவனும் வந்துட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் கூட ஒரு மாதிரி கொஞ்சம் நீங்களும் வந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டே வரீங்க. அவனும் வந்து அழுவது நிறுத்திட்டான். இப்போ என்ன பண்ணுறீங்க அங்கே வந்து போலீஸ் நிற்கிறாங்க. இப்போ வந்து யோங்கி வந்து அவங்ககிட்ட போயிட்டு சார் இந்த பையன் வந்து தொலைஞ்சிட்டான் அந்த பார்க் இருக்குல்ல சார் அந்த இடத்துல அங்கே தான் நின்றுருந்தான் கேட்டோம் என்னாச்சு அழுதுகிட்டு இருந்தான். அப்போ நானும் இவங்களும் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னே அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த பையன் தான் கண்டுபிடிச்சிட்டோன்ட்டு. அப்போ வந்து ஒரு போலீஸ் வராங்க. அப்போ வந்து அங்கேருந்து அவங்க பேரண்ட்டும் வராங்க. அவன் வந்து கொடுக்கணும் அவங்க அம்மா அப்பாட்ட ஓடி போயிடுறான். அப்போ நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. அப்போ வந்து அவங்க அம்மாட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பாருங்கள் பசங்களை வந்து பெற்றுக்கிட்டா மட்டும் போதாது அவங்க ஒழுங்காக பார்த்துக்க தெரியணும் சரியா. இந்த மாதிரி விட்டுட்டு அப்புறம் வந்து என் குழந்தைய காணா வந்து போலீஸ் நிற்காதீங்க அவன் பாவம் எவ்வளோ பயந்துட்டான்னு தெரியுமா அப்படின்னோடனே இப்போல்லாம் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களும் வந்து சாரி சொல்கிறாங்க. யோங்கி வந்து அவங்க அப்பாட்ட அதாவது பையனோட அப்பாட்ட சார் உங்களுக்கு ஒர்க் இருக்கலாம் வேணாம்னு சொல்ல ஃபேமிலின்னு வரும்போது கொஞ்சம் அவங்களும் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் வேலையை விட்டுட்டு தானே உங்களுக்காக வரீங்க. இங்கேயும் வந்து மொபைல் இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவன் ஃபீல் பண்ணுறான் நான் தனியாக இது பண்ணிட்டேன் எனக்கு பயமாக இருக்குன்ட்டு. ஓகேவா இன்னொரு தடவை பையன் தொலைச்சிடாதீங்க. நீங்கள் 2 பேரும் வந்து அவங்க 2 பேருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரும் வந்து உங்கள் 2 பேரும் சாரி கேட்குறாங்க. அவன் சாரி நான் பண்ண மாட்டோம் அப்படின்னே எல்லாம் பேசும்போது அந்த பையன் வந்து அவங்க 2 பேர்ட்டையும் வரான். நீங்கள் 2 பேரும் என்னாச்சு அப்படின்னே 2 பேரும் இங்கே வாங்கலை அப்படின்னே 2 பேரும் உட்காடுறீங்க அவங்ககிட்ட முட்டி போட்ட மாதிரி. அவங்க 2 பேரும் சீக்ஸ் அப்படின்னு மொத்தம் கொடுக்குறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. அதில் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பொண்ணு என்னாவது இப்போ அவங்க போயிடுறாங்க. இப்போ வந்து நீங்களும் வந்து நடந்துட்டுருக்கீங்க. யோங்கி அவங்க பக்கத்தில் நடந்துட்டுருக்காரு. 2 பேரும் எதுவுமே பேசலை. அப்போது யோங்கி அவங்கள பார்த்துட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னே உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் அப்படின்னே வயன் அப்படின்றீங்க. உங்கள் பேர் மென்யோங்கி அப்படின்னு மின் சுகானே கூப்பிடுங்க அப்படின்ட்டு யோங்கி வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து என்ன ஆகுது இப்போ என்ன ஆகுது இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அங்கேருந்து ஜின்னு யோங்கி யோங்கி அப்படின்னே யோங்கி வந்து கை காமிக்கிறாரு. இங்கே தான் இருக்குது அப்படின்னே ஜின்னு பார்த்துட்டு இவன் இந்த பொண்ணு கூட பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஜின்னு தங்கி நிற்கிறாரு. அப்போது ஜின்னு கை வந்து சுகா கை காமிச்சிட்டு ஒரு 2 minutes நான் வரேன் அப்படின்னே இப்போ வந்து யோங்கி வந்து நிற்கிறாரு. இப்போ நீங்களும் வந்து யோங்கியை பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு யோங்கி கேட்குறாரு. நீங்களும் வந்து என்ன அப்படின்னே உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு யோங்கிக்கிறாரு. நீங்கள் என்ன அப்படின்னு நம்பருமா அப்படின்னு நீங்கள் இதுக்கு என் நம்பர் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த மறைச்சி சொல்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது சரியா நான் ஓப்பனாகவே சொல்லுவான் ஐ லவ் யூ அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஷாக்லேயே பார்க்குறீங்க. என்னடா இவன் பார்த்தான் வந்து நடந்தான் பேர் கேட்டான் லவ் யூ சொல்கிறான் அப்படின்பா பார்க்குறீங்க. இங்கே இல்லை எனக்கு நிஜமாகவே யார் மேலே இப்படி ஃபீலிங்ஸ்லாம் வந்ததில்லை. என்னடா இவன் பார்த்தோன்னே லவ் யூ சொல்கிறான்னா நீங்கள் வந்து அப்படி டைம் எடுத்துக்கிட்டு சொன்னால் போதும். ஒன்றே வந்து சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் 1 year 2 years எத்தனை இயர் வேணும் எடுத்துக்கோங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஜஸ்ட் என் ஃபீலிங்ஸை நான் சொல்லிடுறேன். எனக்கு உங்களை பார்த்தப்போ இவ தான் உன் லைஃப் பார்ட்னர் நீ இவ கூட தான் இருக்கணும்னு தோணுச்சு. நான் அதான் சொல்லணும்னு சொன்னேன். உடனே நீங்கள் பேசவே இல்லை. நீங்கள் கம்முன்னு அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க யோங்கியை. அப்போ வந்து யோங்கி வந்து ஒரு கார்டு கொடுத்து இதுதான் என் நம்பர் கால் பண்ணுவீங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோங்கி வந்து போயிடுறாரு. இப்போ என்ன ஆகுது நீங்கள் வந்து நான் கையில் அந்த கார்டை வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. வேணா இப்படி சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. இப்போ யோங்கி அங்கேருந்து கத்துறாரு வயன் ஐ லவ் யூ அப்படின்றாரு. எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு பார்க்குறாங்க. நீங்களே எங்கேயும் பேசவே இல்லை. அங்கே பார்த்து ஜின்னில் என்னடா பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க ஜீனோட சொல்கிற கை போட்டு வா போகலாம் அப்படின்னு போயிடுறாரு.
நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க யாருன்னு தெரியல, வந்தான் லவ் யூ சொல்கிறான், பேர் சுகான்னா, அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல, நான் எப்படி ஓகே சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் இவங்க சுத்தம் எங்கேயுமே பார்க்கவே இல்லை, நீங்களும் தேடுறீங்க எங்கே பார்க்கலாம், சரி ஏதாவது கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் அவனை பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி ஓகே சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து ரூமுக்கு வந்துட்டீங்க, கையில் 2 நம்பர் வச்சுக்கிட்டே வந்து கை வந்து போய் நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க, பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து அப்போ வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க, முன்ன பின்ன தெரிய வேண்டாம் இப்படி பேசுறது அப்படின்னு யோசிக்கிறீங்க. அவங்க அப்பா இல்லை, மயன் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னே நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு யோசிக்க சொல்கிறீங்க. அவங்க அம்மா இல்லை, என்னடி ட்ரிப்பு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னே, இல்லைம்மா ஜாலியாக தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 1 வீக் இது மாதிரி எடுத்துக்கிறீங்க. நீங்கள் வந்து இப்போ உங்கள் இந்தியாவுக்கு வந்தாச்சு, சிவங்கா வந்து நீங்கள் கால் பண்ணி ஒரு ஹோப்லேயே வந்து டெய்லி மொபைல் பார்க்குறாரு. எங்கள் அப்படியே வந்து டைம் போயிட்டே இருக்குது. டேஸும் போது நீங்கள் ஒரு கால் கூட பண்ணல. சுகாவுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன்னாச்சு இவர் வந்து இவங்க ஒரு மாதிரி சேடாக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போலாம் வந்து மெம்பர்ஸாகவே பேசுவார், இப்போ சுத்தம் பேசுறதில்ல. இவங்க வந்து இப்படி பார்க்கும் மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்கல. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னோடனே இவங்க யோசிச்சுட்ருக்கேன். ஒன் டே ஒரு 1 இயர் அப்படி கிராஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க யோங்கிக்கு. யோங்கிக்கு வந்து நம்பர் வந்து புதுசாக இருக்கும். ஹலோ யார் அப்படின்னு, சுகா அப்படின்றீங்க. சுகான்னு நீங்கள் சொல்கிறீங்க. சுகாவுக்கு வயன் அப்படின்றது. ஹலோ அப்படின்றீங்க. வயன் சொல்லு என்னாச்சு அப்படின்னு. எப்படி இருக்கீங்க சுகா அப்படின்னோடனே இவங்கள நான் நல்லா இருக்கேன் வயன் அப்படின்னோடனே நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஐம் சாரி, ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னால தான் கால் எதுவும் பண்ணலை, ஐம் சாரி அப்படின்றீங்க. இவங்கள இல்லை பரவாயில்ல, இப்போ கால் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னோடனே நீங்கள் என்ன வயனை கூப்பிடலாம், வந்து வாங்க போங்கலாம் வேணான்னே, சரி வயன் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அப்போ வந்து சுகா வந்து கேட்குறாரு, நான் சொன்னதுக்கு ஏதாவது ரிப்ளை இருக்கா வயன் அப்படின்னே. நீங்கள் வந்து மீட் பண்ணலாமா யோங்கி அப்படின்றீங்க. சுகா வந்து ஆக்சுவலி இப்போ நான் கொரியாவில் தான் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னே. சுகா இல்லை கொரியாவில் இருக்கியா அப்படின்னே. ஆமாம் நானும் கொரியாவுக்கு தான் இருக்கேன். அப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இங்கே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நாங்கள் வெயிட் பண்ணுறேன் வரீங்களான்னு. சுகா கால் கட் பண்ணிட்டு கடகடகட வண்டி எடுத்துகிட்டு வராரு. இப்போ நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுறீங்க. எப்படி சொல்கிறது, நீங்கள் அன்றைக்கி சுகாவை எப்படி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுங்க அதே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. யோங்கி வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக தெரியாது, உங்களை எங்கே இருக்கீங்கன்னே தெரியல. இப்போ வந்து யோங்கி வந்து மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணுறாரு, வயன் எங்கே இருக்கீங்க அப்படின்னே. 2nd floor அப்படின்றீங்க. சுகாவும் வராரு. அந்த கெஃபேயில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. யோங்கி வந்து உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு நின்றுக்கிட்டு. சுகாவுக்கு மூச்சாங்குது. நீங்கள் வந்து சுகாவை பார்த்துட்டு ஹாய் அப்படின்றீங்க. இப்போ சுகாவும் வராரு உங்கள்கிட்ட. சுகா வந்து உங்கள் முன்னாடி வந்து உட்கார்றாரு. இப்போ நீங்கள் வந்து ஏன் இப்படி வேர்த்துருக்கு உங்களுக்கு அப்படின்னோடனே. சுகா இல்லை அது 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 ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டை ஓடி வந்தேன்னா அது அப்படி இருக்குது அப்படின்னே. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஓ அப்படியா அப்படின்னோடனே. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து சுகா வந்து உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் எதாவது சொல்லுவீங்களா, ஓகே சொல்லுவீங்களா, அப்படி வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து சுகா அப்படிங்க சொல்லுவேன் என்ன பண்ணி ஐ ஐ ஐ சுகா சொல்லுவான் என்ன அப்படின்றாரு. ஐ லவ் யூ டூ அப்படின்றீங்க. நீங்கள் இப்போ சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ பக்கத்தில் இப்படி சொல்லி தானே நீ என்னை லவ் பண்ண வச்சடா யோங்கி அப்படின்னு நீங்கள் சுகாவை பக்கத்துலேருந்து அழைக்கிறீங்க. சுகா பார்த்து தூங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இப்போ என்னடா வந்து உங்களுக்கு யோங்கிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து யோங்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் யோங்கிட்ட நீங்கள யோங்கி தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சுகாவில் நிறையும் பிரச்சனை அப்படின்னே. என்ன பிரச்சனையா, என்னை இப்படி தானே லவ் பண்ண ஒத்துக்கச்ச நீ, நான் நம்மளுக்கு லவ் ஸ்டோரியே நான் இப்படிலாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருந்தா நீ தூங்கிட்டு இருக்க யோங்கி அப்படின்றீங்க. சுகாவில் இது என்ன நைட்டு அப்படின்னே. நீங்கள் வந்து ஃபஸ்ட் நைட்டில் ஒருத்தன் தூங்க வச்ச வரண்டி தாண்டி ஏண்டி ஃபஸ்ட் நைட்னா என்னன்னு தெரியுமா தெரியாது உனக்கு இன்னொன்னே. நீங்கள் வந்து யோங்கி என்னாச்சு உனக்கு அப்படின்னே. என்னால் இதுக்கு மேலே வாங்க முடியாது அப்படின்னு யோங்கி என்ன பண்ணுறாரு. இப்போ வந்து யோங்கி வந்து உங்களை படுக்க வச்சுட்டு உங்க மேலே வர்றாரு. நீங்களா யோங்கி அப்படின்றீங்க. என்ன யோங்கி தான் என்ன இப்போ உடனே. சுகா வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. இப்போ
அப்படிலாம் கிஸ் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து கிஸ் பண்ண நீங்கள் வந்து நான் வெளியேறீங்க சுகால நிலையாத கொமன் ரெடி அப்படின்றது. இப்போ என்ன ஆகுது, சுகா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கிஸ் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் சுக்கு சுக்கு வேணாம் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் அப்படின்றீங்க. சுகா இல்லை நோ வே நல்லா இது மேலே வெயிட் பண்ண முடியாது. 3 years ஆடி வெயிட் பண்ணுவாங்க. லவ் சொல்கிறதுக்கு ஒரு வருஷம், லவ் பண்ணுறதுக்கு 2 வருஷம், கல்யாணம் பண்ணதில் நல்லா சும்மா புண்டம் நல்லா நடக்க முடியாது பொடி அப்படின்ட்டு வந்து சுகா வந்து அப்படியே ஃபுல்லாக ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி செஸ்ட்லாம் வந்து பைட் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க பொறுமையா இவங்க பொறுமையா அப்படின்ட்டுருங்க. சுகா இல்லை கொஞ்சம் நேரம் அப்படின்றாரு. அப்படியே அந்த மேக் ஓவர் கண்டினியூ ஆகுது. இப்போ இவங்க வந்து பிடிச்சிக்கோ அப்படின்றாரு. நீங்கள் வந்து இவங்க வந்து பிடிச்சிக்கிறீங்க. இப்போ இவங்க வந்து இன்செக்ட் பண்ணுறாரு. இவங்க பொறுமையாக இவங்க அப்படின்றீங்க. சுக்கால கொஞ்சம் நேரம் அப்படின்றாரு. அதே அப்படியே அந்த மேற்கோள் வந்து கண்டினியூ ஆகுதுரா. ஓகேடா, இதோட இந்த பாட்டை முடிச்சுப்போம். பெரிய சாரி எதுக்கு நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு சரியா, பிகாஸ் எங்கள் வீட்டில் இந்த எல்லாம் இருக்கிறாங்க. நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 3 days மேலே ஆயிடுச்சு. ஸோ ஐம் சாரி அண்ட் லவ் யூ பாய்.